முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆருயிர் தோழியான சசிகலா புதிய கட்சி ஒன்றை தொடங்கி அதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 30 தொகுதிகளில் அவரது கட்சி போட்டியிடப் போகிறது. இதன் நிமித்தமாக அவர் தமிழ்நாடு முழுவதும் சாலை பேரணியும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அதிமுக தரப்பிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தரப்பிலும் இருந்து பல முக்கிய தலைவர்கள் சசிகலா பின்னணியில் இயங்க போகிறார்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் பரபரப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலாவின் நிலம் தற்பொழுது மிகுந்த பரபரப்பில் காணப்படுகிறது. தினந்தோறும் ஏராளமான நிர்வாகிகள் அங்கு வந்து சசிகலாவை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். முன்னதாக வெளியே தெரியாத ஒரு பரபரப்பு தகவல் ஒன்று நிகழ்ரூபத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்புடன் சசிகலா நேரடியாகவே பேசியிருக்கிறார். நான் அதிமுகவிற்கு உறுதுணையாக இருக்கிறேன், கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக 2 நாள் ஆலோசனை நடத்திய பின்னர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை பற்றி வெளியே தெரியாது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு சாட்டையடி தரும் விதமாக சசிகலா புதிய திட்டத்தில் இறங்கியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்த பிறகுதான் தமிழக சட்டமன்ற தேர்தலில் எனது ஆதரவாளர்கள் போட்டியிடுவார்கள் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது தஞ்சாவூர் சென்ற நிலையில் சசிகலா அங்குள்ள சங்கம் ஹோட்டலில் தனது ஆதரவாளர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். அனைவருமே நாம் ஒரு புதிய தலைமைகள் கீழ் அரசியல் களம் காணலாம் என கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சிலர் திவாகரனின் அண்ணா திராவிட கழகத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சசிகலா தற்பொழுது யாரையும் நம்புவதாக இல்லை. எனவே தனியாக புதிய கட்சி தொடங்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த வகையில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதை விட தங்களுக்கு செல்வாக்கு மிக்க 30 தொகுதிகளில் முதல் கட்டமாக போட்டியிடலாம் என சசிகலா தரப்பில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் கீழ் தென் மாவட்டங்களை சேர்ந்த பல தொகுதிகளில் சசிகலா தரப்பினர் போட்டியிடுகிறார்கள். இதனிடையே தமிழ்நாடு முழுவதும் சாலை பேரணியும் பொதுக்கூட்டங்களும் நடத்துவதற்கு சசிகலா தரப்பில் திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் நகரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதன் மூலம் தனது புதிய கட்சியை அவர் அறிவிக்க காத்திருக்கிறார் என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே அதிமுகவில் பல முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரப்போகிறார்கள் என்று அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை அதிமுகவிலிருந்து பிரித்து சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருப்பது பரபரப்பு தகவலாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.